ஹாய் ஒர்க்கிங் லேடீஸ். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கு ஒரு சூப்பரான க்ரீன் சட்னி ரெடி பண்ணலாமா? ஒரு ஜாரில் கொத்தமல்லி, புதினா, காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அப்புறம் டேஸ்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நாட்டு சர்க்கரையும் உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு க்ரீன் சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நார்மல் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா சாண்ட்விச்சுக்கு ரொம்ப முக்கியமான மயோனஸ் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பட் ஆனால் இதில் நான் கொஞ்சம் சொதப்பிட்டேன். என்கிட்ட ஒரு முட்டை தான் இருந்துச்சு, அதனால் ஒரு முட்டை போட்டுக்கிட்டேன். நீங்கள் 2 முட்டை எடுத்துக்கோங்க. மிளகு, உப்பு, சர்க்கரை சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இதில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி அரைச்சோம் அப்படின்னா அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி வரும். அதை நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் ப்ராப்பராக பண்ணி அதை ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனியன், டொமேட்டோ, பீட்ரூட், வெள்ளரிக்காய், கேபேஜ். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் அந்த மயோனஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை போட்டுட்டு தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே அந்த க்ரீன் சட்னி வச்சுட்டு நம்ம வெஜிடபிள் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுலேயும் கொஞ்சோண்டு பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண சாண்ட்விச் இதில் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லா ப்ரௌன் கலரில் வரும். சாப்பிட்டிங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும்.